தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்துப் போடுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ ஞானத்தினால் தன் வீட்டை கட்டும். நிறைய மதியீனமாய் புத்தியீனமாய் சில காரியங்கள், பணத்தை கையாளுறதுல புத்தியீனமா இருக்கு, பேசுற வார்த்தையில புத்தியீனமா இருக்கிறது, குடும்பத்துல சில பொறுப்புகளை எடுக்கிறதுல புத்தியீனமா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க புத்தியுள்ள ஸ்திரீ தான் வீடை கட்டுவா. அடுத்த லைன், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்துப் போடுகிறாள். ஆண்டவர் உங்களுக்கு அழகான குடும்பத்தை கொடுத்திருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆண்டோட சித்தம் இல்லாம இந்த கணவன் கிடைச்சிருக்க மாட்டாங்க, இந்த மனைவி கிடைச்சிருக்க மாட்டாங்க. இந்த பிள்ளைங்க ஆண்டோட சித்தத்தின் படி தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கை. ஆனா புத்தியினத்தினால அந்த குடும்பத்தை உங்க கையால இடிச்சு போடுறீங்க. அது யாரா தான் சொல்லுங்க, உங்க கையால புத்தியினத்தினால. மதிகேடாய் நடக்கிற ஸ்திரீ எப்படி இருக்காங்களா, அவங்க ரொம்ப அழகா இருந்தா கூட அவங்க யாரு, பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமம். மதிகேடாய் நடக்கிற ஸ்திரீ. சில உங்களுடைய நடவடிக்கையிலையும் உங்க செயல்களிலுமே அந்த மதிகேடு வெளிப்பட்டு, எவ்வளவு புத்தி சொன்னாலும் எவ்வளவு அறிவுரை சொன்னாலுமே